அதிகாரிகளை இன்றைக்கு தற்கொலையை நோக்கி தள்ளுது அப்படின்னு சொன்னா, கடுமையான பணி நெருக்கடி, உரிய கால அவகாசம் வழங்கவில்லை, நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை, எந்த உள்கட்டமைப்பும் செய்யவில்லை. இந்த நிலையிலே ஊழியர்களை வதைக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த பணி ஒரு மாத காலத்தில் அவசர கதியில் செய்வதாக இருந்தால் பல லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு பறிபோகும் அபாயம் இருக்கின்றது. வாக்காளர் திருத்த பட்டியல் பணி தொடர்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பணிகளை புறக்கணித்திருக்கின்றது. காலவரையற்ற ஒரு புறக்கணிப்பை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். சாதாரண மக்கள் இன்றைக்கு பாரம் வாங்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு எப்படி ஃபில் பண்றது தெரியாத நிலையில இன்றைக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. பல இடங்கள்ல தப்பான முறையில ஃபில் பண்ணிடுறாங்க. செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், செய்திகள் குறித்து நம்முடைய சிந்தனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக 2ஆம் கட்டமாக நடைபெறக்கூடிய SIR கணக்கெடுப்பு பணிகள், அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த SIR பணிகள் ஆரம்பித்ததிலிருந்து மக்கள் மத்தியிலும் பல்வேறு ஊடகவியலாளர்கள், பல்வேறு மக்களுடைய புலம்பல் என்னவென்று சொன்னால், அவசர கதியிலே இந்த SIR நடத்துகின்றார்கள், ஒரு முறையற்ற ஒரு செயலாக இவர்கள் செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றது. நாட்கள் செல்ல செல்ல நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு அந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தும் முகமாகத்தான் அந்த நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய முறையற்ற ஒரு செயல், அவசர கதியிலே ஒரு முறையான ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் எப்படியாவது இதை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த SIR பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்போது நடைபெறக்கூடிய நிகழ்வு எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா, SIR பணிகளிலே ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் வேலைக்கு வரும்போது அவர்கள் கூட ஏராளமான விஷயங்களை பற்றி புலம்பக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக இந்த SIR கணக்கெடுப்பு பணிகள்ல பூத் லெவல் ஆபீசர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவர்களுடைய எண்ணிக்கை தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றது 68,427 பூத் லெவல் ஆபீசர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழாக BLAக்கள் என்று சொல்றாங்க, அதாவது இந்த வாக்குச்சாவடி முகவர்கள். இவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோன்னு சொன்னா 2,38,000 சொச்சம் அளவுக்கு BLAக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு ஊழியர்களை பயன்படுத்தி 6.5 கோடி மக்களுடைய வாக்கு நிலையை ஆராய வேண்டும், யாரெல்லாம் ஓட்டு போடக்கூடிய தகுதியானவர்கள் என்று பார்க்க வேண்டும் என்று இந்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு பார்த்தோம் அப்படி சொன்னா 1 மாத காலம். நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த 1 மாத காலத்திற்குள்ளாக இத்தனை கோடி வாக்காளர்களை இவர்கள் சந்திக்க வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தோம் அப்படி சொன்னா 2 நாளைக்கு இவர்கள் எத்தனை பேரை பாக்குறாங்க அப்படி சொன்னா கிட்டத்தட்ட 600 வாக்காளர்களை சந்திக்கணும். ஒரு நாளைக்கு தோராயமாக 300க்கும் மேற்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஃபார்ம் கொடுக்க வேண்டிய ஒரு வேலை இவர்களுக்கு இருக்கின்றது. இந்த அளவிற்கு நெருக்கடியை தேர்தல் ஆணையம் இந்த BLOக்கு ஏற்படுத்துகின்றது. BLOக்கள் பணிகள்ல யார் யாரெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க பார்த்தோம்னு சொன்னா, அங்கன்வாடி ஊழியர்கள் அவர்கள் ஈடுபடுத்த ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். அது மாதிரி அரசு ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். அது மாதிரி வருவாய்த்துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுறாங்க. இது மாதிரியான இருக்கக்கூடிய நிலையில இவர்களுக்கு மக்களை சந்திக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் பல இடங்கள்ல புலம்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏராளமான பணிச்சுமைகள் எங்கள் மீது திணிக்கப்படுகின்றது. ஒரு அதீதமான ஒரு பணி நெருக்கடி எங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு நீங்க விநியோகம் பண்ணியே ஆகணும் என்று சொல்லி எங்கள் மீது அதிகமான பணிச்சுமைகள் திணிக்கப்படுகின்ற காரணத்தினால எங்களுக்கு ஒரு மைண்ட் அளவில் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கப்படுவதை அந்த அதிகாரிகள் மக்கள் மத்தியில புலம்புறாங்க. இது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னு சொன்னா, சரியான ஒரு சாப்பாடு, சரியான உணவு கூட அவர்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. உணவு வருவதற்கு ஒரு சரியான ஒரு நேரம் கொடுக்கப்படுறது கிடையாது. சரியான உறக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல் பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இந்த BLOக்களும் தள்ளப்படுறாங்க. எங்க கொண்டு போய் இது அவர்களை தள்ளுது அப்படின்னு சொன்னா, தற்கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சிக்கு தேர்தல் ஆணையம் இந்த BLOக்களை தள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். கேரளாவில் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் அனீஷ் என்று சொல்லக்கூடியவர் இந்த பணிச்சுமை தாங்க முடியாம, அவர் குடும்பத்தோடு பழக்கம் இல்லாமல் இந்த பணியிலேயே அதிகமாக ஈடுபட்டு அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன பண்றான்னு சொன்னா, தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே முடித்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இன்றைக்கு அவர் தற்கொலை செய்திருக்கிறத பார்க்கிறோம். நம்ம தமிழகத்தில் கும்பகோணம் அருகில் அங்கன்வாடி ஊழியராக இருக்கக்கூடிய சித்ரா என்ற ஒரு பெண்மணி இதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த குளறுபடிகள், அந்த பணிச்சுமை காரணமாக
அவர்களும் மனரீதியான பாதிப்புக்குள்ளாகி தற்கொலை முயற்சி செய்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் மிக இக்கட்டான சூழ்நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது நமக்கு தெரிந்த விஷயம். இன்னும் தெரியாமல் எத்தனை சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு தான் வெளிச்சமா இருக்குது. மக்கள் மத்தியில் நிறைய விஷயங்கள் வெளிவராம கூட இருக்கலாம். இது மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால அந்த அதிகாரிகள் என்ன பண்றது என்பது தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு முறையான ஒரு பயிற்சி அளிக்கப்படவே கிடையாது. கடந்த காலங்களில் இது பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுடைய வேலை நாங்க பார்த்து கொண்டு இருப்போம். ஒரு 3 நாள் பயிற்சியை கொடுத்தோன்னு சொல்றாங்க. எதை எப்படி நிரப்ப வேண்டும்? ஒரு எஸ்ஐஆர் படிவத்தை கொடுக்கும் போது மக்கள் இன்றைக்கு அதிகமான மக்கள் படிப்பிரிவு இல்லாத மக்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்கள்கிட்ட போய் பாரம் கொடுக்கும் போது என்ன கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இது எப்படி ஃபில் பண்ணணும்? பெயர்களை எங்க எழுதணும்? உறவினர் பேர் எங்க எழுதணும்? இதுல என்ன கூடுதல் குளறுபடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லா மக்களுமே ஆன்லைன்ல போய் தேடணும். ஆன்லைன் அறிவு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நெட்ல போய்ட்டு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமா? படித்த மக்களால் கூட இன்றைக்கு அந்த விஷயங்களை தேடி எடுக்க முடியல. 2002 2005 லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இருக்குதா, உங்களுடைய பெற்றோருடைய பேர் இருக்குதா, அவங்களுடைய பெற்றோர் பேர் இருக்குதான்னு சொன்னா அதை தேடி எடுக்க முடியாத அதிகமான மக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. அது மாதிரியான சந்தேகங்களை யாருக்கிட்ட கேட்க முடியும்? அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பூத் லெவல் ஆபீசர்கிட்ட சந்தேகங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, பல்வேறு இடங்கள்ல அந்த சந்தேகத்தை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கே சரியான ஒரு வழிகாட்டுதல், ஒரு பயிற்சி கொடுக்கப்படவில்லையே. பெரும்பாலும் நம்ம பிஎல்ஓக்களுக்கு ஃபோன் பண்ணும்போது மக்கள் சொல்றாங்க, எந்த பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் பெரும்பாலும் எங்களுக்கு தெரியலைங்க என்ற பதிலை தான் இவர்கள் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு சொல்றாங்க. இந்த நிலையில வரக்கூடிய அலுவலர்கள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா மக்கள் நிலைமை என்னவா இருக்கும்? இப்ப எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? பல்வேறு இடங்கள்ல இது மாதிரியான மக்கள் சந்தேகங்களை கேட்கும் போது அதை அவர்கள் சொல்வதற்கு நிறைய பிஎல்ஓக்களுக்கு தெரியவில்லை. அது மாதிரி அவங்க பணிச்சுமை காரணமாக நிறைய இடங்கள்ல மக்கள் சந்தேகம் கேட்கும் போது நிறைய பிஎல்ஓக்கள் மக்கள் மேல எரிஞ்சு ஊழ்றாங்க. ஒரு கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுறாங்க. இது மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஒரு தவறான ஒரு முடிவை நோக்கி இந்த பிஎல்ஓக்களை தள்ளுமா இல்லையா? அவர்களும் ஒரு மனிதர்கள் தானே. அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட யோசனை செய்யாமல், வாக்காளர் திருத்த பட்டியல் பணி தொடர்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பணிகளை புறக்கணித்திருக்கின்றது. காலவரையற்ற ஒரு புறக்கணிப்பை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். கடுமையான பணி நெருக்கடி, உரிய கால அவகாசம் வழங்கவில்லை, நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை, எந்த உள்கட்டமைப்பும் செய்யவில்லை. இந்த நிலையிலே ஊழியர்களை வதைக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த பணி 1 மாத காலத்தில் அவசர கதியில் செய்வதாக இருந்தால் பல லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு பறிபோகும் அபாயம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நிதானமாக செய்ய வேண்டிய இந்த பணிக்கு 3 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும். ஊழியர்களுக்கு உரிய பயிற்சி வழங்க வேண்டும். எப்படியாவது இது நடத்தி முடித்து விட வேண்டும் என்று எடுத்த ஒரு முடிவின் காரணமாக இன்றைக்கு பிஎல்ஓக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிகமான இடங்கள்ல அதிகமான மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப எந்த அளவு கொண்டு போய் விடுதுன்னு சொன்னா, அதிகாரிகளை இன்றைக்கு தற்கொலையை நோக்கி தள்ளுது அப்படின்னு சொன்னா, சாதாரண மக்கள் இன்றைக்கு பாரம் வாங்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு எப்படி ஃபில் பண்றது தெரியாத நிலையில இன்றைக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. பல இடங்கள்ல தப்பான முறையில ஃபில் பண்ணிடுறாங்க. எந்த இடத்துல தந்தை பேரை எழுதணும், எந்த இடத்துல அவருடைய தந்தை பேர் எழுதணும், உறவினர் என்ற பேர் இடத்துல யார் எழுதுன்றது தெரியாம தப்பான முறையில எழுதி இன்றைக்கு உட்கார்ந்து மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாக்குரிமை என்ன ஆகுமோ தெரியலையே, நம்முடைய குடியுரிமை இன்றைக்கு பறிக்கப்படுமா என்று தெரியலையே என்று சொல்லி தவறாக பூர்த்தி செய்து இன்றைக்கு மக்கள் புலம்பக்கூடிய நிலைக்கும் இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் அவர்களுடைய அந்த குளறுபடியின் காரணத்தினால, ஒரு முறையற்ற ஒரு நிர்வாகத்தின் காரணமாக இன்றைக்கு ஏராளமான பேர் புலம்பக்கூடிய மன சங்கடத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளி இருக்கின்றது. இது மட்டுமா குளறுபடி? இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல அந்த பிஎல்ஓக்கள் அப்ளிகேஷன் கொண்டு வராங்க. அந்த ஃபார்மை கையில வச்சிருக்கிறாங்க. அதை ஸ்கேன் பண்ணும்போது அவர்களுடைய டீட்டெயில் வரணுமா இல்லையா? வாக்காளருடைய அந்த ஃபார்மை ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அந்த வாக்காளர் பட்டியல் அந்த ஃபார்ம்ல என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தானே வரணும். அதற்கு மாற்றமாக நிறைய இடங்கள் இன்றைக்கு வர்றதை பார்க்கிறோம். நாகூர்ல ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்மணியினுடைய ஃபாரத்தை ஒரு பிஎல்ஓ ஸ்கேன் பண்றாரு. அந்த பெண்மணியுடைய பேர் பல்கீஸ் என்ற பேர்ல இருக்குது. பல்கீஸ் என்ற பேர்ல இருக்கக்கூடிய ஃபார்மை ஸ்கேன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன்ல பல்கீஸ் டீடைல்ஸ் வரணுமா இல்லையா? ஆனா என்ன வருதுன்னு சொன்னா, அவருடைய கணவருடைய பேர் இன்றைக்கு வர்றதா பார்க்கிறோம். அவருடைய கணவர் ஹாஜா மொய்தீன் என்று அவருடைய டீடைல்ஸ் விவரங்கள்லாம் இந்த அப்ளிகேஷன்ல வருது. எந்த அளவுக்கு ஒரு குளறுபடி பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு மட்ட ரகமாக ஒரு அப்ளிகேஷனை தயாரித்து வைத்து அதுல ஏராளமான அந்த ஸ்கேன் பண்ற அப்ளிகேஷன்ல ஏராளமான குளறுபடிகள், இது மாதிரி தொடர்ச்சியாக நிறைய குளறுபடி இருக்கின்ற காரணத்தினால தான்
இந்த பிஎல்ஓக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இது மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுல வருவாய்த்துறையை சேர்ந்த அந்த சங்க கூட்டமைப்பு அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நாங்க இனிமே இந்த எஸ்ஐஆர் பணிகள் ஈடுபட மாட்டோம், எங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடையாது, போகக்கூடிய அலுவலர்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க, நிறைய பேர் எங்கள்கிட்ட புலம்புறாங்க, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தெரியாம சிக்கி திணறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுற காரணத்தினால நாங்கள் இனிமேல் நாளையிலிருந்து இந்த பணியில ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பணிகளில் ஒரு புறக்கணிப்பை அவர் கையில் எடுக்கிறாங்க. அப்ப அந்த சார்ந்த அதிகாரிகள் புறக்கணிப்பை கையில் எடுத்தாங்கன்னு சொன்னா அந்த அதிகாரிகள் வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னா எத்தனை மக்களுக்கு இன்றைக்கு பாரம் கொடுக்கக்கூடிய வேலை தடைவிடுமா இல்லையா? எத்தனையோ மக்கள் பாரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அதை ஃபில் பண்ணி வைத்துக்கொண்டு பிஎல்ஓக்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில புறக்கணிப்புல வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கூடிய அதிகாரிகள் அந்த போனை அட்டன் பண்ணலன்னு சொன்னா ஃபார்மை யாரும் வாங்காம இருந்தாங்கன்னு சொன்னா எத்தனை லட்சக்கணக்கான எத்தனை கோடிக்கணக்கான வாக்காளர்கள் பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நீங்க சிந்திச்சு பாக்குறீங்களா? எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது, எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலோ எந்த விதமான எந்த ஒரு கவலையும் துளியளவும் இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சாகணும் என்று தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவின் காரணமாக இன்றைக்கு இது மாதிரியான ஒரு நிலைக்கு அதிகாரிகளும் மக்களும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களை யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் என்னென்ன சிக்கல் எல்லாம் வரப்போகுது என்று தெரியல, எத்தனை அதிகாரிகள் இந்த முடிவை நோக்கி போக போறாங்கன்றது தெரியல. அப்ப பல கோடி மக்களினுடைய வாக்குரிமையை பாதிக்கப்படக்கூடிய, பல கோடி மக்களினுடைய ஒரு வாழ்வுரிமையை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு வைத்துக்கொண்டு இந்த ஒரு எஸ்ஐஆரை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகின்றது. அதற்கு சற்றும் சளைக்காத வகையிலே ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இது பற்றிய ஒரு குளறுபடியில் இருக்கக்கூடிய நிலையில ஏராளமான எதிர்க்கட்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க, ஏராளமான மக்கள் புலம்பக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள் வெளிவருது. அந்த ஒரு நிலை இருந்தாலும் கூட அதை பற்றி கவலையே இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசும் வாய்மூடி மௌனமாக எது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு எங்களுடைய குறிக்கோள் தான் முக்கியம் என்று ஒரு முறையற்ற ஒரு செயலாக ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் அவசர கதியில இந்த எஸ்ஐஆர் பணிகளை இவர்கள் முன்னெடுப்பது இது மாதிரி ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், இது மாதிரி ஏராளமான குளறுபடிகளை ஏற்படுத்தும். இது மக்களினுடைய ஒரு நலனுக்கோ நாட்டினுடைய ஒரு நலனுக்கோ உகந்த ஒரு செயல் கிடையாது என்பதை ஒன்றிய அரசாங்கம் உணர வேண்டும், தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் உணர வேண்டும். இதற்கு சரியாக கடிவாளம் போடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இது குறித்து வாய் திறக்க வேண்டும் என்பதுதான் பல மக்களினுடைய ஒரு நிலையாக இருக்கின்றது. இது மாதிரி இந்த மேற்கு வங்கத்தில் பார்த்தோன்னு சொன்னா பிஎல்ஓக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க, நாங்க ஈடுபட மாட்டோம்னு சொல்லி பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல, தமிழகத்தில் மட்டும் கிடையாது, பல மாநிலங்கள்ல இதுவே தான் ஒரு தொடர்கதையாக தொடர் நிகழ்வாக இருக்கின்றது. இது குறித்து மக்களினுடைய ஒரு நலன் கருதி இந்த எஸ்ஐஆர் என்பதை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். அவசர கதியிலே நடத்தாமல் முறையாக அதற்கென்று சரியான ஒரு கால அளவு எடுத்து எந்த அளவிற்கு கால அளவு தேவைப்படுமோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி அதற்கு தேவையான அந்த கால அளவை அந்த மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்து முறையாக யாருடைய வாக்குரிமையும் பறித்து விடாமல் இந்த நாட்டினுடைய குடிமகன் ஒருவனாக இருந்தாலும் அந்த ஒருவனுடைய வாக்குரிமை பறிபோகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று கால அளவு எடுத்து முறையாக செய்ய வேண்டும். இதை மக்கள் அனைவருமே ஒரு கோரிக்கையாக வைக்கின்றார்கள். இதையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.